வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லாட்டோட. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐசிஇஎஸ்சிஆர் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஐசிஇஎஸ்சிஆர்ல என்னென்ன கேஸ் லாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேஸ், அதை நம்ம ஐசிஇஎஸ்சிஆரோட எதெல்லாம் சேர்த்து எழுதலாம், இப்போ ஒரு ப்ராப்ளம்ல கேட்டாங்கன்னா எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றதுக்காண்டி நான் ஷார்ட்டா வந்து இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்டேட் ஆஃப் எம்பி வெர்சஸ் பிரமோத் பாரதியா. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க பார்ட் 3யும் பார்ட் 4ம் தனித்தனி கிடையாது, ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். பார்ட் 3 காண்டி பார்ட் 4 வந்து பார்ட் 3யும் பார்ட் 4 ஒன்னு இல்லைன்னு பார்ட் 4 நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது டிபிஎஸ்பில இருக்கு. அது வந்து இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வந்து அந்த ரைட்டை கொடுக்கறதுக்கு டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஐசிஇஎஸ்சிஆர் இன்டர்நேஷனல் கோவனன்ட் அண்ட் சிவில் எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் வழியா நம்ம கண்ட்ரியில வந்து கொண்டு வந்ததுனால இந்த ரைட்ஸை வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ஒர்க் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ரீஜியனல் டைரக்டர் இஎஸ்ஐ கார்பரேஷன் வெர்சஸ் பிரான்சிஸ் ஜி கோஸ்டா. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸோ அதோட அசிஸ்டன்ஸோ கட்டாயமா ப்ரொவைட் பண்ணணும். அந்த வேலையை வந்து முதலாளி வந்து எம்ப்ளாயர் வந்து டினை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் செக்யூரிட்டி. ஒவ்வொரு லேபரையும் சேஃப்கார்ட் பண்ணணும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் செக்யூரிட்டி. 21 கூட ஆர்டிகல் 38ஐயும் ஆர்டிகல் 39ஐயும் சேர்த்து ரீட் பண்ணணும். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ஷெல்டர். சாமிலி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு ஃபுட்டு, அதாவது கிளீன் அண்ட் ஹெல்தி என்விரான்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷனு, ஷெல்டரு, இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இன்க்ளூடட் இன் ரைட் டு லைஃப்குள்ள இதுவும் இன்க்ளூடட் தான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல வந்து சஜஷன் சொல்லி. ஆச்சிம் பெங்கால் கேத் மஸ்தூர் சமேத். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இன்ஜூர்ட் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது டினே பண்ணக்கூடாது அப்படின்னும், டினே பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ற மாதிரி, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் வந்து வயலேட் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஃபுட். பப்ளிக் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரைட் டு ஃபுட் அப்படின்றது இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளதான் வரும் அப்படின்னு, இது ஆர்டிகல் 21ல ஒரு பகுதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கு. டிஇஎஸ்இ லிமிடெட் வெர்சஸ் சுபாஷ் சந்திர போஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு லைஃப் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் அனிமல் எக்ஸ்டிங்க்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் அனிமல் எக்ஸ்டிங்க்ட்னு, எல்லா ரைட்ஸுமே அதுல இன்க்ளூடடு அப்படின்ற மாதிரி இதுல கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஐசிஇஎஸ்சிஆர்லயோ ஐசிசிபிஆர்லயோ நம்ம படிச்சுட்டு போலாம். அந்த கான்செப்ட் ரிலேட்டடான கேஸ் லாஸ் இதை நம்ம சேர்த்து எழுதலாம். இப்ப நம்ம ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அட்மிட், கை கால் உடைஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்ணல, இதுக்கு வந்து என்ன ரெமடி அப்படின்னும் போது நம்ம இந்த கேஸ் லாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்டிகல் 21ஓட இன்க்ளூடடு ரைட் டு ஹெல்த் இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம கன்க்ளூஷன்ல இவங்களுக்கு ரெமடி கொடுத்தே ஆகணும், இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து நம்ம எழுதணும்னா ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ராப்ளம் ரிலேட்டடான எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், ஐசிசிபிஆர் ரிலேட்டடான கேஸ் லாஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ப்ராப்ளம் எழுதிடலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.